வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 481. பகல் வெல்லுங் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. விளக்க உரை. காக்கை தன்னைவிட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும், அதுபோல் பகையை வெல்லக்கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும். குறள் 482. பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்குங் கயிறு. விளக்க உரை. காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். குறள் 483. அருவினை என்ப உளவோ கருவியாட் காலம் அறிந்து செயின். விளக்க உரை. செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ. குறள் 484. ஞாலங் கருதினுங் கைகூடுங் காலம் கருதி இடத்தாட் செயின். விளக்க உரை. செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். குறள் 485. காலங் கருதி இருப்பர் கலங்காது ஞாலங் கருது பவர். விளக்க உரை. உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதிக்கொண்டு பொறுத்திருப்பர். குறள் 486. ஊக்கமுடையான் ஒட்டுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந் தகைத்து. விளக்க உரை. ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருத்தல் போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குதலை போன்றது. குறள் 487. பொல்லென ஆங்கே புறம்வேறார் காலம்பார் துள்வேற்பர் ஒள்ளி எவர். விளக்க உரை. அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ளமாட்டார், வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார். குறள் 488. செருநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை. விளக்க உரை. பகைவரை கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும், அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்த போது அவருடைய தலை கீழே விழும். குறள் 489. முற்றுப்புள்ளி. எய்தற்கரிய தியைந்தகால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். விளக்க உரை. கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். குறள் 490. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. விளக்க உரை. பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும், காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். குறள் 491. தொடங்கற்க எவ்வினையும் எழற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது. விளக்க உரை. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. குறள் 492. முரண் சேர்ந்த மொயம்பி நவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவுந் தரும். விளக்க உரை. மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவர்க்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பல வகை பயன்களையும் கொடுக்கும். குறள் 493. ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின். விளக்க உரை. தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்திற் சென்று தம் செயலைச் செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெல்வர். குறள் 494. எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச் செயின். விளக்க உரை. தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய்ச் செயலைச் செய்வாராயின் அவரை வெல்ல எண்ணியிருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்துவிடுவார். குறள் 495. நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற. விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். குறள் 496. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. விளக்க உரை. வலிய சக்கரங்களையுடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது, கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது. குறள் 497. அஞ்சாமை எல்லால் துணைவேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தாட் செயின். விளக்க உரை. செய்யும் வழிவகைகமை குறைவில்லாமல் எண்ணி தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. குறள் 498. சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருப்படையான் ஊக்கம் அழிந்து விடும். விளக்க உரை. சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான். குறள் 499. சிறைநலனின் சீரும் இலரெனினும் மாந்தர் உரைநிலத்தோர் தொட்டல் அரிது.
விளக்க உரை. அரணாகிய நன்மையும் மற்ற சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்குச் சென்று அவரை தாக்குதல் அரிது. குறள் 500. காலாழ் களரின் நரியடுங் கண்ணஞ்சா வேலாள் முகத்த களிறு. விளக்க உரை. வேல் ஏந்திய வீரரை கோர்த்தெடுத்த கொம்பு உடைய யானையையும் கால் ஆழும் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும். குறள் 501. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும். விளக்க உரை. அறம், பொருள், இன்பம், உயிர்காக அஞ்சும் அச்சம் ஆகிய 4 வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் ஒரு தொழிலுக்கு உரியவனாக தெளியப்படுவான். குறள் 502. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நாணுடையான் கட்டே தெளிவு. விளக்க உரை. நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழியாச் செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணம் உடையவனையே நம்பித் தெளிய வேண்டும். குறள் 503. அரியகற்றாசற்றார் கண்ணுந் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. விளக்க உரை. அரிய நூல்களை கற்று தேர்ந்து குற்றம் அற்றவரிடத்திலும் ஆராய்ந்து பார்க்குமிடத்தில் அறியாமை இல்லாதிருப்பது அருமையாகும். குறள் 504. குணநாட்டி குற்றமு நாடி அவற்றுள் மிகை நாட்டி மிக்க கொளல். விளக்க உரை. ஒருவனுடைய குணங்களை ஆராய்ந்து பிறகு குற்றங்களையும் ஆராய்ந்து மிகுதியானவை எவையென ஆராய்ந்து மிகுந்திப்பவற்றால் தெளிந்து கொள்ள வேண்டும். குறள் 505. பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்குந் தத்தங் கருமமே கட்டளை கல். விளக்க உரை. மக்களுடைய குணங்களாலாகிய பெருமைக்கும் குற்றங்களாலாகிய சிறுமைக்கும் தேர்ந்தறியும் முறை கல்லாக இருப்பவை அவரவருடைய செயல்களே ஆகும். குறள் 506. அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணாள் பழி. விளக்க உரை. சுற்றத்தாரின் தெடர்பு அற்றவரை நம்பித் தெளியக்கூடாது. அவர் உலகத்தில் பற்று இல்லாதவராகையால் பழிக்கு நாண மாட்டார். குறள் 507. காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாந் தரும். விளக்க உரை. அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்புடைமை காரணமாக நம்பித் தெளிதல் தெளிந்தவர்க்கு எல்லா அறியாமையும் கெடும். குறள் 508. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். விளக்க உரை. மற்றவனை ஒன்றும் ஆராயாமல் தெளிந்தால் அஃது அவனுக்கு மட்டும் அல்லாமல் அவனுடைய வழிமுறையில் தோன்றினவருக்கும் துன்பத்தை கொடுக்கும். குறள் 509. தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். விளக்க உரை. யாரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது. நன்றாக ஆராய்ந்த பின்னர் அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருள்களை தெளிந்து நம்ப வேண்டும். குறள் 510. தேரான் தெளிவுந் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். விளக்க உரை. ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தை கொடுக்கும். குறள் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும். விளக்க உரை. நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். குறள் 512. வாரி பெருக்கி வளம்படு துற்றவை ஆராய்வான் செய்க வினை. விளக்க உரை. பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். குறள் 513. அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா இல்லாமை ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனை தெளியலாம். குறள் 514. எனைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். விளக்க உரை. எவ்வகையால் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும் போது அச்செயல்வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் பலர் உண்டு. குறள் 515. அறிந்தாற்றிச் செய்கிற்பாட் கல்லால் வினைதான் சிறந்தானென் ரேவற்பாற்றன்று. விளக்க உரை. செய்யும் வழிகளை அறிந்து இடையூறுகளை தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனைச் சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவக்கூடாது. குறள் 516. செய்வானை நாடி வினை நாட்டி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல். விளக்க உரை. செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும். குறள் 517. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந் ததனை அவன்கண் விடல். விளக்க உரை. இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். குறள் 518. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல்.
விளக்க உரை: ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். குறள் 519. வினைக்கண் வினையுடையான் கேண்மைவே ராக நினைப்பானை நீங்குந் திரு. விளக்க உரை: மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும். குறள் 520. நாட்டொரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு. விளக்க உரை: தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெட்டாது. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.